கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக இந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் திருப்பெயரிலே உடைய அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, பிப்ரவரி மாதம் 25ஆம் நாளில் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன ஆண்டவரே, இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து இந்த நாளில் ஆண்டவரை காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பியிருக்கிற நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் ஆண்டவரே காலை நேர தியானத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரை. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை நீ தந்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுவோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் 92வது ஞான பாடல் என பாடுவோம். இந்த பாடல் சங்கீதம் 1 அடிப்படையாக வைத்து பாடப்படுகின்ற பாடல். சங்கீதம் 92 நான் சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். பாடல் 92 நாம் சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். பாதகரின் தீவிரைக்கும் பவிகளின் பாதைக்கும் துர்ச்சனரின் தோழமைக்கும் மார்க்கத்துக்கும் மிகவும் துரமோகி கர்த்தாரை தேடி அவருக்கு கொடுத்தோம் என்றும் போக்கியாம் பெருத்தோம். கர்த்தர் தாம் அன்பாக தந்து போதிப்பிக்கும் வார்த்தையை வாஞ்சையாராய்ந்து வந்து ரவும் பகலும் அதை யோசித்து உட்கொள்பவன் மிகுதியும் போக்கிய அவன் ஆவியன் வைக்கும் அம்மன் ஆவியினால் பிழைக்கும். அவனாற்று காலியிடத்தில் நடப்பட்டு தன்னோட நற்கனியை தாருணத்தில் தாரும் செழி போகிய நல்மரத்து கோத்தவான் அவன் நல்ல யோகியன். அவன் செய்கை மேலை நேர்கோம் அது நன்மையாய் பலிக்கும். ஆகிலும் ஆகாதவார்கள் காற்றில் ஓடி போம்பத நியாய தீர்ப்பிலே ஆவார்கள் தள்ளப்பட்டு போராவா. நீதிமான்களின் வாழி கர்த்தருக்கு பீரிதி அது ரட்சிப்பாய் ஓடியோம். துஷ்டர் மார்க்கமோ அழியோம். ஆமென்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது யாத்ராகம புத்தகம் 34 அதிகாரம் 29 முதல் 35 வரை உள்ள பகுதிகள். இந்த பகுதி மோசேனுடைய முகம் மிக அதிகமாய் பிரகாசிக்கின்ற முகமாய் மாறியதை இஸ்ரவேல் மக்கள் பார்த்து பயப்பட்டு அவர் முக்காடு போட்டு கொண்டதை நம்ம பார்க்கின்றோம். The transformation of Moses, Exodus 34:29-35. இந்த பகுதி நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூபத்தை வெளிப்படுத்துகின்றது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இயேசுவின் மறுரூபம். அப்போ இந்த பகுதியினுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் மக்கள் கீழே வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, சீனாய் அடி மலைவாரத்தில். மோசே கடவுள்கிட்ட கற்பனைகளை வாங்கி கொண்டு வர செல்லுகிறார். கூட காலேபும் யோசுவாவும் செல்லுகிறார்கள். அவர்கள் மலை அடிவாரத்தில் இரவும் பகலும் 40 நாள் உட்கார்றாங்க. மோசே மாத்திரம் மலை மேலே சென்று கடவுளோடு முகமுகமாய் தரிசித்து கடவுள் சொன்ன 10 கற்பனைகளை எழுதி கொண்டு கீழே வருகிறார். வருகிற போதே பயங்கரமான சத்தம் கேட்கிறது. என்னன்னா, இவர்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். முதல் கற்பனையே என்ன? உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரிலும் உழவுகளுக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தையும் வணங்கவும் சேவிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் இவங்க பொன் கன்றுக்குட்டியை செய்து வணங்கி கொண்டிருக்கிறார். இப்போ மோசேக்கே கடுமையான கோபம் வருது. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும். 2 கற்பலகையில் அவர் கற்பனைகளை எழுதி கொண்டு வருகும்போது இதை பார்த்த உடனே அந்த கற்பலகையை உடைத்து போடுகிறார். அதுதான் இந்த பகுதியாக அமைந்திருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். 32ஆம் அதிகாரத்திலிருந்தே இது வருகிறது. அதுக்கப்புறம் இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே மீண்டும் கடவுளோடு அவர் ஜபிக்கிறார். 32:25-35 கடவுள்கிட்ட ஜபித்து, ஆண்டவரே, இந்த மக்கள் செய்த பாவங்களை மன்னித்து ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி கேட்குறார். அதுக்கப்புறம் தான் அந்த டேப்லெட்ஸை உடைக்கிறார். இந்த 2 கற்பலகைகளை உடைத்து போடுகிறார். யாத்ரா 32:19 நம்ம அதை பார்க்குறோம். அது என்ன அர்த்தம்னா, கடவுளுக்கும் மக்களுக்கும் இருந்த உடன்படிக்கையை உடைத்து போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதுதான் இந்த பகுதியில் பார்க்குறோம். அப்போ இங்கே மோசே என்னவாக செயல்படுகிறார்? மீண்டும் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி, ஆண்டவரே, என் மக்களை மன்னியும் என்று கேட்கின்றார். The role of the Moses is the mediator. மக்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்தராக இருக்கின்றார். மீடியேட்டர். The significance of the mountain. மலை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், அது ஒரு புனிதமான இடம். கடவுள் மோசேக்கு வெளிப்படுத்திய ஒரு இடமாக அது பார்க்குறோம். அப்போ கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளம். 34ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மீண்டும் உடன்படிக்கையை புதுப்பிக்கின்ற ஆண்டவர் மீண்டும் கற்பலகையை கொடுத்து மோசேனிடத்தில் அனுப்புகிறார். கடவுளுடைய மகிமையை மோசேனுடைய முகத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா 40 நாள் கடவுளுடைய முகத்தை பார்த்து அவர் எழுதப்பட்டதாய் சொல்லப்படுகிறது. த ரோல் ஆஃப் மோசஸ்னுடைய தலைமைத்துவம் அந்த மக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் பார்க்கிறோம். இது எழுதிய காலகட்டம் 1250 BC. அதாவது அப்ராக்சிமேட்டாக அந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். 1250 BC நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமான நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, மோசே கடவுளுக்கும் மக்களுக்கும் ஒரு தலைவராக இருக்கின்றார். அதே போல் யாவே கடவுள் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த 10 கற்பனைகள். ஆரோன் மோசேனுடைய சகோதரனாக முதல் பிரதான ஆசாரியனாய் இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பகுதியில் மோசேனுடைய முகம்
எப்படி பளிச்சிட்டதை நம்ம பார்க்கிறோம் முடிகிறது. அதான் இந்த பகுதி யாத்ரா 34, 27, 28 நீங்கள் பார்த்தீங்கன்னா உடைத்து போட்ட அந்த கற்பலகையை மீண்டும் புதுப்பிக்கின்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ இந்த வார்த்தைகளை எழுதிக்கொள், இவ்வார்த்தைகளின்படி நான் உன்னோடும் இஸ்ராயேலரோடும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உள்ளேன் என்றார். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகையின் மேல் எழுதினார். பார்த்தீங்களா, கடவுளோடு இருந்தால் நமக்கு தண்ணி, பசி இல்லையா எதுவுமே தேவைப்படாது. அதுதான் கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம அங்கே உணர முடிந்தது. அப்போ கடவுளுக்கும் மக்களுக்கும் உள்ள உடன்படிக்கையை ஆண்டவர் அங்கே மோசேயின் வழியாய் புதுப்பிக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசே கடவுளுக்கும் மக்களுக்கும் ஒரு மத்தியஸ்தராய் செயல்படுகிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் நமக்கும் பிதாவுக்கும் ஒரு மத்தியஸ்தராய் செயல்படுகிறார். ஆமென். ஒரு கல்வாரி சிலுவையில் மரித்ததின் மூலமாய், அந்த சிலுவையின் மூலமாய் நமக்கு ஒரு புதிய பாலத்தை ஏற்படுத்துகிறார். நமக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவு பிரிந்து விட்டது, ஏதேன் தோட்டத்தில் பிரிந்து விட்டது. அதை மீண்டும் கல்வாரி மலையிலே ஆண்டவர் தன் சிலுவை பாடுகளின் வழியாக புதுப்பிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். அதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ரெண்டாவது இங்கே பார்க்கும்போது த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மோசஸ் ஃபேஸ், மோசேனுடைய முகம் மாறி இருக்கிறதை நம்ம பார்க்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வெயில சூரியனை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, கண்ணு கோஸ் இல்லையா. அதுபோல ஆண்டவருடைய முகத்தை பார்த்த மோசே அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்த மோசேக்கு அவருடைய முகம் கடவுளுடைய மகிமையை பெற்றதுனால பயங்கரமாய் பிரகாசமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம உட்கார்ந்து இரவும் பகலும் அவர் வசனத்தை தியானிக்கும் போது, அவருடைய பாடல்களை பாடும்போது, வசனத்தை கேட்கும்போது நம்முடைய முகம் எப்படி ஆகுதா? பிரகாசமாக மாறிவிடுகிறோம். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் நாம் நேரத்தை செலவழிக்காமல் வீண் மக்களாக நம்ம பாடின அந்த பாடல் 92 1ஆம் சங்கீதத்தினுடைய பிரதிபலிப்பு, அதில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான். பாவிகளின் வெளியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும் இருக்கிறவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனில் தான் நேரத்தை செலவழிக்கிறோம், டிவிக்கு முன்னாடி செலவழிக்கிறோம் இல்லையா, நண்பர்களுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து அரட்டை அடிக்கின்றவர்களாக இருக்கிறோமே தவிர கடவுளுக்கு முன்பாய் உட்கார்ந்து நேரத்தை செலவிடுகின்ற மக்களாய் நம்ம இல்லை. வேதத்தை வாசிப்பது, ஜபிப்பது, இந்த மாதிரி நம்ம காரியங்களை செய்யாதனால கடவுளுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவே போய் விடுகிறது. அதனால்தான் இங்கே நம்ம அதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்போ மோசே, ஆண்டவர் சொல்றார், மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் தம் கைகளில் தாங்கி கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினார்கள். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தார்கள். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தார்கள். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர்களுக்கு சொன்னார், கட்டளையாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டு கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்காக கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கடவுளோடு நம்ம நேரத்தை செலவழிப்பதனால மோசேனுடைய முகம் எப்படி இருந்ததுதான்? பிரகாசமாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய முகம் கூட இன்னைக்கு பிரகாசமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கணும். அப்படி வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். அதான் நம்ம பார்க்குறோம். அப்போ மோசஸ் ரேடியன்ட் ஃபேஸ்,
ரேடியன்ட் அப்படின்னா மிகப்பெரிய ஒளி கொடுக்கின்ற ஒரு முகமாய் மாறியது. கடவுளுடைய முகம் எப்படி இருக்கும்? அது சூரியனை விட பிரகாசமாக இருக்கும். சூரியனை பார்க்க முடியலன்னா அப்போ அதை படைத்த ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்க முடியுமா? முடியாது. மோசஸ் ஃபேஸ் ஷைன்ஸ் வித் காட்ஸ் க்ளோரி ஆஃப்டர் பீயிங் இன் ஹிஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்ததுனால அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்து. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கிட்ட வர பயப்படுறாங்க. ஐயோ இவர் என்ன இப்படி இருக்கிறாரு, இப்படி முகம், அதாவது உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, முகம் மட்டும் லைட் மாதிரி எரிஞ்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு மாதிரி பயப்படுவாங்க இல்லையா? மக்கள் பயப்படுறாங்க, ஆர்வன் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நான் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்ததுனால இப்படி தான் இருக்குது, நீங்கள் கிட்ட வாங்கணுன்னே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் பார்க்க முடியல முகத்தை, கண்கள்லாம் கூசுது, பயமாக இருக்குது, நீங்கள் முக்காடு போடணுன்னே அவர் முக்காடு போட்டுக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் கற்பனைகளை கை கொள்ளாத மக்களுக்கெல்லாம் முக்காடு போடப்பட்டது. அதான் அதனுடைய ஒரு அடையாளமாக, பாவத்தின் அடையாளமாக முக்காடு சொல்லப்படுகிறது. அதான் அங்கே பார்க்க மோசஸ் வியர்ஸ் எ veil to cover his face, symbolizing the glory of God. கடவுளுடைய மகிமை யாரும் பார்க்காதபடி மறைக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ the glory of God. அடுத்தது கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய மகிமை மோசையோடு இருந்தது. இப்போ the glory of God 34 யாத்திரை 34 36 38 நம்ம அதை பார்க்குறோம். the glory of God. Moses radiant face reflects the glory of God. மோசேனுடைய முகத்தில் இந்த ரேடியன்ட் லைட், அதாவது கடவுளுடைய மகிமை ஒளிர்ந்தது என்று நாம் பார்க்குறோம். The presence of God, the glory of God is a reminder of his presence among his people. இந்த மகிமையின் ஒளி என்ன காண்பிக்கிறது? மோசே கடவுளின் பிரசன்னத்தில் இருந்து வந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் இவர் கூடாரத்துக்குள்ளே போய் பேசிட்டு வரும்போதெல்லாம் முக்காடு போட்டுக்குவார், அதுக்கப்புறம் எடுத்துருவார். இதுதான் மோசேனுடைய மிக முக்கியமாக இருக்கு. அப்போ இது நம்ம என்ன காண்பிக்கிறது? கடவுளோடு நேரத்தை செலவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும், ஆசீர்வாதம் வரும் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருந்தால் நமக்கு மகிமை கிடைக்கும். அதுதான் இந்த வாரத்தினுடைய மிக முக்கியமான கருப்பொருளாய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த டிரான்ஸ்பிகரேஷன் என்கின்ற பண்டிகை, இயேசு கிறிஸ்துவின் மறுரூபமாகுதலின் பண்டிகையை நம்ம கொண்டாட போகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை மறுரூபமாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உடல், பொருள், ஆவி இல்லையா, சேஞ்ச் ஆஃப் மைண்ட், சேஞ்ச் ஆஃப் ஆர்ட், சேஞ்ச் ஆஃப் சோல். உடல், பொருள், ஆவியினுடைய சிந்தனைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் அவருடைய பிரசன்னத்தில் இருந்து அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அதை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக காண்பிக்கணும். அதான் மகிமை விளங்குதல் பண்டிகையினுடைய நிறைவேறுதல் தான் இந்த டிரான்ஸ்பிகரேஷன். இப்போ இந்த மகிமை விளங்குதல் பண்டிகையினுடைய அர்த்தம் முழுக்க எங்கே இருக்குது? டிரான்ஸ்பிகரேஷனில், இந்த மறுரூபத்தில் நம்ம வெளிக்காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வெளியே வர எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். வார்த்தையினால, ஜாலத்தினால் அல்ல, வாழ்க்கையினால நாம் வாழ்ந்து காட்டணும். அதுதான் மறுரூபமாகுதலின் பண்டிகையினுடைய அடையாளமாக இருக்குது. ஆகவே அதை நாம் கொண்டாட ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தினாலே இந்த காலை வேளையில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற ராஜா, கடந்து போன இரவு முழுதும் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தினீர். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களை நீர் காத்து வருவதனாலே உயிரோடு இருக்கிறோம். இந்த நாளில் கேட்ட செய்திக்காய் ஸ்தோத்திரம். மோசேனுடைய முகம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்ததுனால ஆண்டவரே ஒளிமயமாக இருந்தது, ஒளிர்ந்தது. அதுபோல் நாங்களும் கூட ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உட்கார்ந்து நம்முடைய வசனத்தை கேட்கும்போது என்னுடைய முகமும் உடலும் ஒளிர்கிறது என்பதை உணர்ந்து சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உலகமெங்கும் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே உக்ரைன், ரஷ்யா, ஆண்டவரே இதோ இஸ்ரேல், பாலஸ்தீனம், இன்னுமாக இந்த பக்கம் ஆசியா கண்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. போர்கள், பதட்டங்கள் எல்லாம் மாற்றம், அமைதி, சமாதானம் பெருக வேண்டும் என்று ஜபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய தாய் திருநாடாகி இந்த தேசத்திற்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன். கர்த்தார் இந்த தேசத்தையும் ஆண்டவரே எங்களுடைய அருமையான கர்த்தாவை மக்களையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கின்ற தலைவர்கள், என்னுடைய அருமையான ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய அருமையான ஆண்டவர் அமைச்சரவை கூட்டத்திற்காக, ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, மாநிலத்தினுடைய ஆண்டவரே தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கின்றோம். முதலமைச்சர்,
கவர்னருக்காக, கலெக்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பிகளுக்காக அமைதி சமாதானத்தோடு ஆண்டவரை வாழ கிருபை தான். தமிழ்நாட்டில் ஆண்டவரை போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். மத்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் இருக்கின்ற மோதல் போக்கு மாற வேண்டும் என்று கூட நான் ஜெபிக்கின்றோம். அதே போல் உலக நாடுகள் இருக்கிற போர்கள், பதட்டங்கள் மாறட்டும். ஆண்டவர், நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், ஆயர்கள், ஆண்டவரே அதே போல என்னுடைய ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்தருளும். உலகத்தில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸையும், எல்லா திருச்சபைகளையும், எல்லா ஆண்டவரே உலக மக்களையும் கர்த்தர் நீர் காத்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபைகளை தார். உடைய ஊழியங்களை செய்கிற மக்களுக்கு உடைய ஆசீர்வாதங்களை தந்து நீர் வழிநடத்த ஸ்தாபனங்கள், அவர் நடத்தி கொண்டிருக்கிற பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஹோம்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற உடைய அன்புக்குரிய அன்பர் சாரியம், ஆண்டவர் ஏஞ்சா காவி, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளையும், சாகசாரியம், ஆண்டவரை பிரீதா டீச்சரையும், உடைய அன்பான குடும்பத்தையும், ஆண்டவரே அடியரையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் காத்து வழிநடத்தும். தேவையை சந்தியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விடுதலை, சமாதானத்தை தார். கல்வாரி சிலுவையின் ரத்தம் எல்லார் வீட்டில் தெளிக்கப்படட்டும். அவங்களை சமாதானத்தை தந்து வியாதிகள், பலவீனங்களை மாற்றி என் தேவன் ஆசீர்வாதத்தை தந்து நீர் வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவர் இந்த நாளில் பலவீனமாக இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் இருக்கார், நிக்சன் இருக்காங்க, ராஜ்குமார் இருக்காங்க, இப்படி ஜபலாசனை இருக்காங்க, ஆண்டவரே வனஜாமாவுக்காக, ஆண்டவரே அதே போல தீபா, ஏழுமலை, ஆண்டவரே வேலன், ஆலன், ரஃபேல், லதா சிஸ்டர், ஆண்டவர் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்தோடு வழி நடத்துங்க. அப்படி எட்வின் ராஜன் பாபு சாருக்காக, ஜானி அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவளுடைய எல்லா பலவீனங்களையும் என் தேவன் மாற்றி எடுத்து போட வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணுகின்ற இப்படி அன்புக்குரிய ஆசிரியர் இயேசுபாதம் சாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகம், பலன், ஜீவனை தார். அவருடைய அன்பு மனைவி பியூலா, அன்பான பிள்ளைகளை ஆசீர்வதையும். ஆண்டவர் ஆசிரியர் பணியை செய்து கொண்டும் ஊழியத்திலும் இருக்கின்றார். அவருக்கும் நல்ல சுகம், பலன், ஜீவனை தந்து வழிநடத்தி புதிய ஆண்டு ஆசீர்வாதமார். அதே போல ஆண்டவரே எப்படிய பால் சதீஷ் பாஸ்டர், மறைந்த அன்புக்குரிய ஆயர், வரங்களை பெற்ற போதகர் பால் சதீஷ், அப்படி அன்பான மகள் ஆண்டவரே ஜானிஸ் லிசா பால் அவர்களுக்கு ஆஜபிக்கும். இந்த நாளில் பிறந்த நாளை காணுகின்ற அன்பு மகளையும் நீர் ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. அப்படி அருமையான ஆண்டவரே தகப்பனாரை நினைவு கூறுகிறோம். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பாஸ்டராக இருந்தார். ஆண்டவர் அரசு ஆண்டவர் வேலையை துறந்தவராய் வந்து இந்த ஆண்டவரே ஆம்பூர் பகுதியிலே சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்தார். ஆனால் நீர் ஆண்டவரே அவரை எடுத்துக்கொண்டீர். ஆண்டவர் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அவர் விட்டு சென்றிருக்கிற அவருடைய அன்பு துணைவியார் அவருடைய ஆண்டவரே ஆண்டவர் பாஸ்டர் அம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பு மகன், மருமகள், ஆண்டவர் பேர குழந்தை எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எஞ்சி மன்றார்கள். தொடர்ந்து உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை ஆண்டவர் கொண்டாடுகளோடும், ஆண்டவர் எக்ஸாம்ஸ்க்காக ஆயத்தப்படுகிற +2, +1, 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் தங்கிடும். ஆண்டவரே அதே போல கல்லூரிகளில் ஆண்டவரை ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள், பரீட்சைக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் இந்த ஆண்டவரே வருஷத்தினுடைய எக்ஸாம்ஸ்க்காக நீ ஆயத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவர் பணிகளை, பயணங்களை, ஊழியங்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம நீரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless.